ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து டாக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல டெஸ்ட் டைவோட எப்படி டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரீலான்சிங் பண்ற எல்லா வெப்சைட்லயுமே வந்து காமனா கேட்கறது இந்த டாக்ஸ் ஃபார்ம். அதை நம்ம பேமெண்ட்ல பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கறப்பயே அதை கேட்டுருவாங்க. அதை நீங்க சப்மிட் பண்ணாதான் நீங்க பண்ண வேலைக்கு உங்களோட பேமெண்ட் உங்களோட பேங்க்குக்கு வரும். நான் வந்து டெஸ்ட் டைவோல அக்கௌண்ட் அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்ல இருக்கேன். இதுக்குள்ள எப்படி வரணும்ன்றது வந்து நான் ஓல்டு வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பேஜ்ல வந்துட்டு டாக்ஸ் ஃபார்ம் ஹெல்ப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாலே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்ம்னா என்ன, எந்த ரீசனுக்காக சப்மிட் பண்ண போறோம், எப்படி ஃபில் பண்ணணும் கூட சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்தாலும் கூட இதை ஃபுல்லா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து அக்கௌண்ட் பேஜ்ல ஃபில் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் பேஜ்ல உங்களோட ஃபுல் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் தான் கேட்கும். அதுவுமே அது எப்படி ஃபில் பண்ணணும்ன்றது வந்து நான் ஓல்டு வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கு கீழே பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். நான் பேபால் கொடுத்தனால என்னுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்திருப்பேன். இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட் கம்ப்ளீட் டாக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யூஎஸ் பர்சனா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யூஎஸ்ல சிட்டிசனா இருந்தாலும் சரி, ரெசிடென்டிலா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிறவங்க வந்து யூஎஸ் பர்சனா அதை செலக்ட் பண்ணணும். அந்த நாட்டை தவிர வெளியில எந்த நாட்டுல இருந்தாலுமே ஐ எம் நாட் அ யூஎஸ் பர்சன் செலக்ட் பண்ணணும். நான் துபாயில இருக்கேன், அதனால நான் செகண்ட் ஆப்ஷன் ஐ எம் நாட் அ யூஎஸ் பர்சன் செலக்ட் பண்றேன். ஸோ நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கேற்ற ஆப்ஷன் கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ஐ எம் அன் இண்டிவிஜுவல் இல்லைன்னா கார்பரேஷன் கேட்கும். இது எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, நீங்க கம்பெனியா இல்ல இண்டிவிஜுவல் பர்சனான்னு கேட்டிருப்பாங்க. இண்டிவிஜுவல்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வரும். கம்பெனினா மொத்தமா நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க, கம்பெனிக்கு பேமெண்ட் போகும். இந்த இதுக்கு நீங்களும் நானும் என்ன செலக்ட் பண்ணணும்னா ஐ எம் அன் இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணணும். சைட்ல கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணோம்னா இப்பதான் இந்த ஃபார்மே ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணது நம்ம யூஎஸ் பர்சனா இண்டிவிஜுவலா கம்பெனியான்னு ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அகைன் இங்கேயுமே வந்து நான் வந்து யூஎஸ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு சர்டிஃபிகேஷன் ஆஃப் நோ யூஎஸ் ஆக்டிவிட்டீஸ் அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த செக் பாக்ஸ். ஸோ கீழே வந்து அகெயின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட் மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் டைவோல நான் பண்ண போற ஒர்க்கெல்லாம் வந்து நான் யூஎஸ்க்கு அவுட் சைடு வெளியில தான் இருந்து நான் வேலை பார்க்க போறேன், அப்படி இல்லைன்னா யூஎஸ்ல தான் இருந்து நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ ப்ரொவைட் சர்வீசஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் தி யூஎஸ் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்கும். அந்த நேம் எப்படி இருக்கணும்னா டெஸ்ட் டைவோல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து சேவ் பண்ணிருப்பீங்க. அது அவங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கும். ஸோ சேம் அந்த நேம் தான் கொடுக்கணும். கொஞ்சம் தப்பு விட்டாலும் கூட நமக்கு ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும். சப்போஸ் ரிஜெக்ட் ஆனாலும் நீங்க மறுபடியும் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிருங்க. ஸோ சைட்ல இருக்கிற சர்டிஃபை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஏற்கனவே அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல வந்து நம்மளோட அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், நம்மளோட ஃபுல் நேம்லாம் கொடுத்திருப்போம். அதே தான் இங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் கிளிக் பண்ணாலே ஏற்கனவே ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் வரும். ஸோ ப்ரொஃபைல் நேம் இதுதானே, காப்பி பண்ணிடுவான்னு நம்மள்ட்ட கேட்கும். எஸ் காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஃபுல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ல வந்துடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் கேட்கும். அது நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா எங்களுக்குள்ள கொடுக்கணும். இதுக்கு அடுத்து நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை கொடுக்கணும். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல வந்து நான் ஃபில் பண்ணிட்டனால அது வந்து பாப்அப் பண்ணுது. எஸ் காப்பி அட்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அட்ரஸ் ஃபுல்லா ஃபில் ஆகி காட்டும். சப்போஸ் அதுலயுமே வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்க கேன்சல் கொடுத்துட்டு ஓனாவே டைப் பண்ணிக்கலாம். நான் போஸ்டல் கோடு மிஸ் பண்ணிட்டேன், அதனால எங்களுக்குள்ள நானே வந்து டைப் பண்றேன். மெயிலிங் அட்ரஸ் வந்து நீங்க வந்து வேற அட்ரஸ்ல இருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல நம்ம ஏற்கனவே கொடுத்த பெர்மனன்ட் அட்ரஸே கொடுக்கலாம். ஜஸ்ட் சேம் ஆஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணாலே போதும். நம்ம மேல ஏற்கனவே பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துரும் இல்லையா, அது அப்படியே காப்பி ஆகி கீழே வந்து ப்ரீ பாப்புலேட் ஆயிரும். மேல நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது கீழே வந்து நம்ம டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷனை ஃபில் பண்ற மாதிரி சில ஃபீல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இதுல வந்து என்கிட்ட ஆதார் மட்டும் தான் இருக்கு. சில பேர் வந்து டாக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை எனக்குள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஆதார் தான் இருக்கு. ஆதார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் கீழே வந்து நம்பர் கேட்கும். ஸோ ஐடி கிட்ட வச்சுட்டு அந்த நம்பரை கரெக்டா எனக்குள்ள டைப் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது ஃபுல்லாமே வந்து நான் ஒரு டெமோக்காக தனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல தர இன்ஃபர்மேஷன் நம்பர்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த செக்ஷன்ல ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இங்க போனதும் ஒரு பாப்அப் ஓபன் ஆகும். நம்ம இந்தியா செலக்ட் பண்ணதுனால அதுக்குரிய இன்கம் டைப் வந்து காட்டும். ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிற கண்டினியூ பட்டன் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பாப்அப் க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ண எல்லா பேஜுமே ஒரே பேஜ்ல வந்து ரிவ்யூ பண்ணி காட்டும். ஜஸ்ட் ஒரு டைம் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டோம்னா ஏதாவது சப்போஸ் நீங்க மிஸ்டேக் விட்டீங்கன்னா பேக் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபார்மோட ஃபைனல் பேஜுக்கு வந்துரும். ஸோ மறுபடியும்
மறுபடியும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம யூஎஸ் பர்சன் இல்ல, நம்மளுக்கு டாக்ஸ் வந்து இந்தியா டாக்ஸ் தான் அப்ளை ஆகும். ஸோ நான் இது மேல இருக்கிறத ஃபுல்லாமே ரீட் பண்ணிட்டேன்றதுக்கு வந்து ஃபைனலா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே நம்ம ஏற்கனவே ஃபுல் நேம் கொடுத்துருப்போம், அந்த நேமை வந்து அப்படியே டைப் பண்ணணும். ஃபைனலா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இது என்ன மெசேஜ்னா, ஒன்ஸ் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளால எடிட் பண்ண முடியாது அப்படின்றது தான் மெசேஜா சொல்லும். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதும் இது வந்து ரிவ்யூ ஸ்டேட்டஸ்ல போயிடும். அவங்க வெரிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் நம்மளால இந்த ஃபார்மை வந்து எடிட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்க ஃபார்மை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கிரீன் கலர் ஸ்டேட்டஸ்ல மாறிடும். நம்ம ஃபார்ம்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி திரும்ப அனுப்பிடுவாங்க. நம்ம மிஸ்டேக் விட்ட ஃபார்மையே சேம் நம்ம போய் எடிட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நியூ ஃபார்ம் சப்மிட் பண்ற பட்டன் எப்பவுமே கீழே எனபிள் தான் இருக்கும். உங்க ஃபார்ம் சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா நீங்க ரீசன் சொல்லியுமே அதை எடிட் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் நியூ ஃபார்ம் ஓபன் பண்ணி அந்த மிஸ்டேக் மட்டும் கரெக்ட் பண்ணி நீங்க மறுபடியும் சப்மிட் பண்ணலாம். இது வந்து நான் ஒரு டெமோக்காக டம்மி டேட்டாவில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதனால நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணாம கேன்சல் பண்ணி வெளியில வந்துட்டேன். இது வந்து என்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட். நான் ஒரு டைம் சப்மிட் பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருக்கும், ரெண்டாவது டைம் தான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் மிஸ்டேக் விட்டது வந்து என்னன்னு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இதுல வந்து அதை கரெக்ட் பண்ணி நான் சப்மிட் பண்ணேன், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய அப்டேட் ஆகிருச்சு. இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி அப்ரூவ் பண்ணா வந்து கிரீன் கலர், ரிஜெக்ட் ஆச்சுன்னா கிரே, அப்படி இல்லைன்னா ரெட் கலர், இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த டாக்ஸ் ஃபார்ம் அப்படின்றது வந்து நீங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. இது ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நீங்க யூஎஸ்ல இருந்து வேலை பார்க்கல அப்படின்னு. நான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது மொபைல்ல இருந்து தான் பண்ணேன். இந்த மொபைல் வெர்ஷன்ல வந்து இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். சேம் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா டாக்ஸ் ஃபார்ம்னு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாட்னு செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலான பர்சன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு மெயின் ஃபார்ம்குள்ள போனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே நம்ம வந்து யூஎஸ்க்கு வெளியில தான் வேலை பார்க்க போறோம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட நேம் கொடுத்துட்டு சர்டிஃபை கிளிக் பண்ணோம்னா செகண்ட் பேஜுக்கு போகும். இங்க நம்மளோட அட்ரஸ், நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு கீழே நம்மளோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணோம்னா அது வந்து ஒரு ரிவ்யூ பேஜுக்கு போகும். அதை ஃபுல்லா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ பட்டன் ஒரு டைம் எல்லாமே ரீட் பண்ணிட்டு செக் பாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட நேம் கொடுத்து சப்மிட் பண்ணிடணும். இதோட ஸ்டேட்டஸ் வந்து மறுநாள் மாறலாம், நீங்க சப்மிட் பண்ண 1 ஹவர்ல மாறலாம், சொல்லவே முடியாது. நீங்க எப்போனாலும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வந்து செக் பண்ணிக்கோங்க. சில பேர் கொஸ்டின் கேட்டிருப்பீங்க, இங்க டாக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றதுனால நாங்க மெயினா ஒர்க் பண்ற ஜாப் வந்து அஃபெக்ட் ஆகுமா? இப்ப நிறைய பேர் வந்து மெயின் ஜாப் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்மலா அப்வொர்க், கிளிக் ஒர்க்கர் அங்கேயுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது டாக்ஸ் ஃபார்ம் கேட்க தான் செய்யும். இது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து இது ஒரு காமனான விஷயமாயிருச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க டீப் திங்கிங் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு சாஃப்ட் காப்பி உங்க மெயில்ல இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஏன் நிறைய பேர் வந்து மெயின் ஜாப் பார்த்துட்டே வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது டாக்ஸ் ஃபார்ம் கேட்கும் யூடியூப்ல. இந்த ஃபார்ம் பத்தி எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வேற நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாலோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா உங்களோட எல்லா டவுட்ஸுமே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அந்த குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டாபிக்ல வீடியோ வேணும்ன்றது கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.